ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மதியம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கியா? நல்லா இருப்பேன்னு நினைக்கேன். சரி, பிறகு நம்ம சீமானண்ணன் பேசின மாதிரி மேய்ச்சல் நலம் எங்கள் உரிமை, அதை மீட்பது எங்கள் கடமை. அது மாதிரி இப்போ நானும் ஒரு கருத்தை தெரிவிக்கேன். அவர் சொன்ன கருத்து 100% சரியான கருத்து. அதுபோல் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு நாட்டு விதைகளையும் பாரம்பரிய நெல் ரகங்களையும் அழிச்சிட்டு வருது. இது இந்த விவசாயம் மடப்பயல்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது. இப்போ பழைய நாட்டுச்சோளம் எங்கே? நாட்டு மக்காச்சோளம் தான் முத பயிரிட்டோம். அந்த மக்காச்சோளத்தை வாங்கி தந்துடுவில 1000 ரூபா தரேன் கிலோவுக்கு. யாராலையும் வாங்கி தர முடியாது. பழைய நாட்டு தக்காளி விதை எங்கே? நம்மளே நடவு பண்ணி நம்மளே நட்டோம். அது இல்லை. நாட்டு வெண்டை இல்லை. எல்லாம் நாடு இல்லைன்னா இது அழிகிறது நாட்டு விதை மட்டும் இல்லை. உங்களோட இனம், உங்களோட அதிகாரம், உங்களோட அரசியல் எல்லாம் தான். உங்களோட அங்கீகாரம் இதெல்லாம் புரியாமல் இன்னமும் மடப்பைய கூட்டமாக இருக்காதங்க. கொஞ்சமாவது சிந்தனை பண்ணுங்க. கம்பெனிக்காரனை கொடுக்குற விதையை மட்டுமே நம்பி விவசாயம் செய்யாதங்க. கேளுங்க. உங்களோட ஒவ்வொரு விவசாய குறைதீர்ப்பு மீட்டிங் நடக்கும்போது அந்த அதிகாரிகிட்ட எல்லா விவசாயியும் நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தீங்கன்னா தான் அவங்க அதுக்கு மேலே உள்ள அதிகாரிகிட்ட சொல்லுவாங்க. அவங்க நமக்கு அது அரசியல் அது ஆண்டவர்கள் அல்ல, நமக்காண்டி இருக்கப்பட்ட அதிகாரிகள் மட்டுமே. அவங்கள பார்த்த உடனே இந்த நிவாரணம் கொடுங்க, இதுக்கு மானியம் கொடுங்க, கோடவுளக்கு ரூபா கொடுங்க அப்படின்னு பிச்சை எடுக்கிறத விடுங்க. அப்படி விட்டால் தான் விவசாயி நீ உருப்படுவிய. நமக்கு நிவாரணம் ஒருபொழுதும் நம்மளை காப்பாற்றாது. நமக்கு தேவை நம்மளோட உரிமை. நம்மளோட இழக்கிறது நீங்கள் அதிகாரத்தை கூட இழந்துடலாம், ஆனால் அங்கீகாரத்தை இழக்கக்கூடாது. அதை மீட்கவே முடியாது. ஒரு இனம் அழியுதுன்னா அதோட அதனோட மொழியை அழிக்கிறாங்க. அது மாதிரி விவசாயி நீங்கள் அழிகிறீங்கன்னா உங்கள் விதைகள் அழிக்கப்படுது. இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. எல்லாரும் விவசாய கூட்டத்துக்கு போங்க. தயவு செய்து திருப்பி சொல்கிறேன், 500 ரூபாய்க்கும் 800 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் பிச்சை எடுக்காதங்க. எதுனாலும் மானியம்னு கேட்காதங்க. எங்களோட விதையை எங்களோட நாட்டு விதையை மீட்க சொல்லி ஒவ்வொரு விவசாயம் கேள்வி தன்னால் மீட்கப்படும். நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்கியா. அவன் நம்ம மூடிக்கிட்டு 20 ரூபாய்க்கு கூட நம்ம சோளத்தை வாங்க மாட்டாக்கான். அவன் கொடுக்குற 1 கிலோ சோளத்தை 450 ரூபா, 1 கிலோ சோளம் 450 ரூபா, 500 ரூபா கொண்டு வந்து வாங்கி ஊணுதோம். இதே நாட்டு சோளம் இருக்கும்போது இதே மேனி வந்துச்சு. திருப்பி சொல்கிறேன், அது அங்கீகாரத்தை இழக்காதங்க. அதை இழந்தேன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது. விவசாயியெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு ஒரே காரணம் அரசாங்கம் நிவாரணம் கொடுத்துருமா. மோடி ரூபா எப்போ 2000 வரும்? இதே பிரச்சனை தான். இதிலிருந்து வெளியே வாங்க. எங்களுக்கு மானியம் வேண்டாம், எங்களுக்கு உழவு மானியம் இதெல்லாம் 2வது பட்சம். இதெல்லாம் நம்மளை உயிரோடு மட்டும் வச்சுருக்கிறதுக்காண்டியே கொடுக்கப்படுற இது. ஒருத்தனுக்கு தண்ணி மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம எப்போ சாப்பிட போகிறோம்? சிந்தனை பண்ணுங்க. எல்லோரும் ஓரளவுக்கு திருப்பி பழைய சுரக்காய், இப்படி நாட்டு தக்காளி, நாட்டு கத்திரி, நாட்டு வெண்டை, இப்படி இயற்கையான வழிக்கு வாங்க. இப்படி வந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளைக்காடு நல்லாயிருக்கும். யோசனை பண்ணுங்க. நோயை அவனே விதை கொடுக்குறான், அவனே மருந்து கொடுக்குறான். அதை சாப்பிட்டா நமக்கு நோய் வருது. அந்த நோய்க்கு ஆஸ்பத்திரி மருந்து அவனே தான் கொடுக்குறான். செயல்படுங்கள்.